வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்காக கோயில் நிலத்தை அபகரித்ததாக மு.க. அழகிரி உள்ளிட்டோர் மீதான வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அவரது மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் மு.க. அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி ஒன்று உள்ளது. அந்த கல்லூரிக்கு அருகில் இருந்த 44 சென்ட் கோவில் நிலத்தை அபகரித்ததாக மு.க. அழகிரி உள்ளிட்டோர் மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் மு.க. அழகிரி, சம்பத்குமார் உட்பட 7 பேர் மீது நில அபகரிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி மு.க. அழகிரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்து தொடர்பான குற்றச்சாட்டிலிருந்து மட்டும் அழகிரியை விடுவித்து கடந்த 2021ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தார்கள். அதே போல இந்த வழக்கிலிருந்து முழுமையாக தன்னை விடுவிக்க கோரி மு.க. அழகிரி தரப்பிலும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இரு மனுக்களையுமே விசாரித்த நீதிபதி வேல்முருகன் நில அபகரிப்பு பிரிவு போலீசார் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அழகிரியை விடுவித்து மதுரை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்க கோரி அழகிரி தாக்கல் செய்த மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி.